ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வாட்டர் மெலான் சர்பத் செஞ்சு காமிச்சிருக்கேங்க. இந்த வெளியே வந்து நல்லா செம்ம வெயில் அடிக்குதுங்க. ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கணும் போல தான் இருக்கும். இந்த வாட்டர் மெலான் சர்பத் செஞ்சு குடிச்சு பாருங்கள். நல்ல ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கும். சோம்பலை விரட்டி நல்ல ஒரு உடம்புக்கு உற்சாகத்தை கொடுக்குங்க. ரொம்ப டேஸ்டான இந்த வாட்டர் மெலான் சர்பத் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் பாதி தர்பூசணி பழம் எடுத்திருக்கேன். பாதி வந்து 4 பேருக்கு தாராளமாக சாப்பிடலாம். இப்போ வந்து சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணிக்க போகிறேன். நான் நல்லா இந்த மாதிரி கீறிக்கோங்க. எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு பொடிசாக கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் மிக்சியில் அடிக்க போகிறது இல்லைங்க, கரண்டியாலே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அதனால் நான் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து எல்லாத்தையும் உள்ளே இருக்கிற சதை பகுதியை மட்டும் நம்ம செகப்பாக இருக்கிற பகுதியை மட்டும் எடுத்துக்கோங்க. கரண்டியாலேயே எடுத்தாலே அழகாக வருங்க, சூப்பராக வந்துடும். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற எல்லா தர்பூசணி பழத்தையும் எடுத்துக்கோங்க. எல்லா தர்பூசணி பழத்தையும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை சேர்த்துருங்க. நல்லா கரண்டியாலே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. நான் வந்து விதை எடுக்கலைங்க, விதை எடுக்காமல் தான் சேர்க்குறேன். விதை இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். தித்திப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் வந்து பால் 1 கப் அளவுக்கு நான் சேர்க்குறேன். நல்ல பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால், ஃப்ரிட்ஜில் ஜில்லுன்னு இருக்குங்க. 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது வந்து சியா சீட்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். ஊற வச்சுட்டேன், நான் காலையிலே ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். சியா சீட் இல்லைனா சப்ஜா சீட் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டுட்டு நம்ம குடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1/2 அன் ஹவர் கழித்து கூட நம்ம குடிக்கலாங்க. நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு செம சில்லுன்னு நல்லா ஜில்லுன்னு சூப்பராக இருக்கும் இந்த வாட்டர் மெலான் சர்பத். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.